காலையில் கரெக்டாக 6:30க்கு 6:15 போல் நம்ம கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணோம். 6:15 போல் ஸ்டார்ட் பண்ண ரைடு நான் ஸ்டாப்பாக கண்டினியூஸாக ரைடு அடிச்சுது. இதில் 6:15க்கு என்ன ட்விஸ்ட்டுனா மழை, சரியான மழை. 6:15லேருந்து கரெக்டாக 7:15 1 மணி நேரத்துக்கு ஆர்டர் வந்து ரொம்ப கம்மியான ஆர்டர்ஸ் தான். அதுக்கப்புறமா 7:15க்கு அப்புறம் மழை வந்து கம்மியானதுக்கப்புறம் ரைடு வேகமாக ஸ்டார்ட் ஆச்சு. மொத்தமாக 11 ரைடு ஓட்டியிருக்கோம். இந்த 11 ரைடு நம்ம ஓட்டத்துக்கு டைம் எடுத்துக்கிட்டது வெறும் 3 ஹவரில் முடித்தோம். 3 ஹவரில் முடித்தது இல்லாமல் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, இன்னொரு ட்விஸ்ட்டு, நம்ம வந்து லாங் ரைடு எடுத்துட்டோம். நம்ம வந்து பார்ட் டைமாக ஓட்டினா எப்போயுமே வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஆர்டர் எடுத்தால் தான் நமக்கு ப்ளஸ்ஸு. சரி, அமௌண்ட் இன்க்ரீஸாக கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக லாங் ரைடு எடுத்தேன். லாங் ரைடு எடுத்து நேராக சிறுசேரி வரையும் போயாச்சு. ரிட்டன் அங்கேருந்து வரதுக்கு 25 கிலோமீட்டர் வந்து வண்டி வந்து எம்டி போட்டு வந்ததுனால அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா நம்ம 40 ரூபா பெட்ரோல் வந்து நம்ம கை காசு போடுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால வந்து என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம 95 கிலோமீட்டர் எடுத்துக்கிட்டோம். 95 கிலோமீட்டர் எடுத்துக்கிட்டதுனால 190 ரூபா பெட்ரோல் காஸ்ட்டு ப்ளஸ் மெயின்டெனன்ஸ்னு ஆட் பண்ணிட்டா 594 ரூபாய்க்கு மொத்த ரைடோட அமௌண்ட்டு. அதில் 190 ரூபா நம்ம மைனஸ் பண்ணால் 404 ரூபா ப்ராஃபிட்டு. நம்ம வந்து ரைடுக்கு மட்டும் எடுத்துக்கிட்ட டைமு 3.5 மணி நேரம் ப்ளஸ் அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா நம்ம வண்டியை ரிட்டன் ரூமுக்கு எடுத்துகிட்டு வந்ததுக்காக ஒரு அரை மணி நேரம் போட்டாலும் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி நேரம் ரைடு அடிச்சிருக்கோம். 4 மணி நேரத்துக்கு 404 ரூபா ப்ராஃபிட்டுங்கிறது ஒரு டீசெண்டான இன்கம் தான். ஓகே தான் இப்போதைக்கு. ரெண்டாவது, சேனலோட க்ரோத் வந்து கொஞ்சம் டவுன் ஆகிற மாதிரி இருக்குது. இப்போ 772 சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ கரண்ட்டில் இருக்குது. இன்னும் பேலன்ஸ் வந்து ஒரு 228 வந்து நீட் இருக்குது, பார்க்கலாம்.